தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேர்களே, திருப்பூர் பின்னலாடை தொழில் வளர்ச்சி என்பது பின்னலாடை துணி உற்பத்தி என்கின்ற அஸ்திவாரத்தின் மேல் உருவானது அப்படின்றத எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, தொழில்துறையினரும் சரி நன்கு அறிவார்கள். பின்னலாடை துணி உற்பத்தியினுடைய சிறப்புனாலதான் திருப்பூர் டாலர் சிட்டி என்கின்ற பெயரோடு உள்நாட்டு உற்பத்தியிலும் வர்த்தகத்திலும் ஏற்றுமதி உற்பத்தி வர்த்தகத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதனுடைய வளர்ச்சி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. இந்த தொழில் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இந்த பின்னலாடை தொழில் வளர்ச்சியினுடைய அந்த பங்களிப்புல தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுடைய தியாகங்கள் இருக்கிறது. தொழிலையும் பார்த்து கொண்டு தொழில் வளர்ச்சிக்கும் தங்களை அர்ப்பணித்து வாழுகிற தலைவர்கள் மிக முக்கியமானவர். நிர்மா சங்கத்தை தோற்றுவித்து தொழில்துறையினர் துணி உற்பத்தியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த தொழில் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை தலைவர் அண்ணன் திரு அகில் ரத்னசாமி அவர்கள் நம் மத்தியில இருக்கிறாங்க. இந்த நிர்மா சங்கத்தினுடைய வளர்ச்சியிலே எப்படி அகில் ரத்னசாமி ஐயா அவர்கள் இருக்கிறார்களோ அதே போல நிர்மாவுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜாமணி அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சேனல் அடுத்த தலைமுறையினர் இந்த தொழிலினுடைய வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னும் இந்த தொழிலுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த தலைவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். நம்ம அண்ணா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அண்ணா, உங்களுக்கு வணக்கம். எங்களுக்காக நீங்கள் ஒரு பின்னலாடை துணி உற்பத்தி அதனுடைய வர்த்தகத்தை நீங்க இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்குன்னா அது உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னா அண்ணா, நிட்மாவுடைய தொடக்கம், நிட்மா சங்கத்தினுடைய தொடக்கம் துணி உற்பத்தியினுடைய அந்த நாட்கள் ஏன்னா நிட்மா சங்கம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு அரை நூற்றாண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நிறைய வரலாற்று பதிவுகளை உருவாக்கினவர். ஏன்னா ஒரு இந்திய தேசத்தினுடைய குடியரசுத் தலைவரையே நம்முடைய திருப்பூருக்கு வரவழைத்த பெருமை நிட்மா சங்கத்திற்கு உண்டு. தொடக்க காலத்திலே இந்த தொழில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரளயமாக உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு வளரும் என்று கருதினீர்களா? எப்படி அதனுடைய தொடக்கம் இருந்தது? துணி உற்பத்தி நாட்கள் எப்படி இருந்தது? எப்படி தொழில் வளர்ந்துச்சுன்னா? திருப்பூர் மாநகரிலே பின்னலாடை தொழில் என்பது ஒரு சிறு தொழிலாகத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. மற்ற தொழில்கள் எல்லாம் வளர்ந்த வேகத்தை காட்டிலும் பின்னலாடை துறை மட்டும் கொஞ்சம் வேகமாக வளர்வதற்கு அது பயன்படுத்திய விதம், அது மக்களுக்கு பயன்பட்ட விதம் மிகவும் எளிமையாக இருந்ததால் பின்னலாடை மீது மக்கள் ஆர்வம் கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆரம்ப காலத்திலே வெள்ளை நிறத்திலே மட்டும்தான் பனியனும் ஜட்டியும் தயாரித்து மக்களுக்கு விநியோகித்தார்கள். அந்த துறையிலே குலாம் காதர் அவர்கள் 1935 கல்கத்தாவில இருந்து திருப்பூருக்கு இந்த தொழிலை மிஷினை வாங்கி வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அதே காலகட்டத்திலே செல்லம்மா அவர்களும் மிஷினை வாங்கி வந்து திருப்பூரிலே ஆரம்பித்தார்கள். ஆக திருப்பூரில் இருந்து தொழில் துவங்கியவர் இருவரும் தான் முன்னோடிகள். அதன் பின்னால் படிப்படியாக வளர்ந்து 1956 ஆண்டு வரை அந்த தொழில் பரவலாக அங்கங்கே நடந்து கொண்டிருந்தது. மரியாதைக்குரிய எஸ்.ஏ. காதர் அவர்கள் அந்த தொழிலில் நுழைந்து செய்யும் போது ஒரு அமைப்பு தேவை என்று 1956 தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர் சங்கத்தை துவக்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் மோகன் கந்தசாமி அவர்கள் 1968 ஆண்டு பொறுப்பேற்று அவர் மிகச் சிறப்பாக ஒரு 40 ஆண்டு காலம் அந்த சங்கத்தை வழிநடத்தினார். அந்த காலகட்டத்திலே தான் எல்லோரும் ஒரே அமைப்பாகத்தான் இருந்தோம். தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர் சங்கத்திலே உற்பத்தியாளர்களும் உற்பத்தியாளர்களுக்கு வேண்டிய பனியன் துணியை தயாரித்து கொடுப்பவர்களும் சலவை செய்து கொடுப்பவர்களுமாக ஒரே அமைப்பாக இருந்தோம். எங்களுக்குள் கட்டணங்களை நிர்ணயிப்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் வந்து 1978 ஆண்டு அந்த கருத்து வேறுபாடு இரண்டு சங்கங்களாக, உற்பத்தியாளர்கள் ஒரு சங்கமாகவும் பனியன் துணியை உற்பத்தியாளர் செய்கின்றவர்கள் ஒரு சங்கமாகவும் பிரிக்க வேண்டிய கட்டணம் வந்தது. நாங்கள் பிரிந்த பின்னால் எங்களுடைய சங்கத்திற்கு பெயர் பனியன் துணி உற்பத்தியாளர் சங்கம் என்று வைத்து நாங்கள் 1978 ஆண்டிலிருந்து சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சங்கத்தின் துவக்கம் வந்து எங்களுக்கான கட்டுப்படியான ரேட் கிடைக்கவில்லை.
நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கின்ற செலவுகளுக்கும் எங்களுக்கு கிடைக்கின்ற பொருளுக்கும் ஆனால் ஆதாயம் எங்களுக்கு மிக மிக சொற்பமாக இருந்தது, கட்டுப்படியாகவில்லை என்ற காரணத்தால் தான் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர்கள் அதற்கான வாய்ப்பு இல்லாத போது இல்லை என்று மறுக்க நாங்கள் துவக்க வேண்டிய கட்டாயத்திலே தான் சங்கத்தை பிரிக்க வேண்டும் என்றல்ல, எங்களுக்கான கட்டுப்படி ஆகவில்லை என்ற காரணத்தினால் எங்களுடைய சங்கம் துவக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சங்கத்தை துவைக்கணும். தொழில் வளர்ந்து கொண்டே போகிறது, தொழில் வளர்ந்து கொண்டே விரிவடைந்து கொண்டே போகும்போது எப்படி அந்த மூலப்பொருட்கள் வந்து காலப்போக்கில் அது வந்து சரி செய்யப்பட்டது? இந்த நிலைமையில எல்லாரும் உள்நாட்டு இயந்திரங்களை மட்டும் பயன்படுத்தி, லூதியானா மிஷின்களை மட்டும் பயன்படுத்தி தொழில் செய்து வந்தோம். அந்த காலகட்டத்திலேயே ஒரு சில எம்ஐக்யூ போன்ற மிஷின்கள் எல்லாம் வெளிநாட்டு மிஷின்கள் கூட திருப்பூரில் கிடைக்கப்பெற்று அதையும் பயன்படுத்தி வந்தார்கள். கோயம்புத்தூரிலேயே கூட நம்மை சார்ந்த ஒருவரே ஒரு நிட்டிங் மிஷினை தயாரித்து விற்பனை செய்து வந்தார்கள். ஆக இப்படியாக தொழில் தேவையினுடைய அடிப்படையை வைத்து மிஷின்கள் உற்பத்தி ஒரு புறம் நடக்க, தொழிலினுடைய தன்மை நம் பனியன் துணி என்ற காரணத்தால் மற்ற ஊர்களிலே தயாரிப்பது இல்லை என்ற காரணத்தால், கல்கத்தாவும் திருப்பூர் மட்டுமே இந்த உற்பத்தி இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய தயாரிப்புகளை வெளியூர்காரர்கள் விரும்பி வாங்க ஆரம்பித்தார்கள், பயன்படுத்துவதற்கு சுலபமாக இருக்கின்றது என்று. ஆக இதனுடைய தேவை அதிகரிக்க அதிகரிக்க திருப்பூரில் ஆங்காங்கே ஒவ்வொரு பனியன் கம்பெனிகளாக உருவாகி கொண்டே இருந்தன. அந்த காலகட்டத்தில் படிப்படியாக உருவாகி கம்பெனிகள் சொல்லக்கூடிய அளவிற்கு 80களிலேயே ஓரளவிற்கு பனியன் தொழில் திருப்பூரிலே கால் ஊன்றி விட்டது. தொழில் வளர வளர எந்திர தேவை அதிகரிக்கும் பொழுது இந்திய நகரங்களிலே உள்நாட்டிலே தயார் செய்யக்கூடிய எந்திரங்களை பயன்படுத்துதல், புதிதாக எந்திரங்களை வந்து அவங்க தயாரித்து வளர்ந்து நம்ம நிறைய அதை வந்து நிறுவிக்கிட்டே போறது. அப்புறம் வெளிநாட்டு எந்திரங்கள் இந்த இம்போர்ட் பண்ணி பல ரகமான துணிகள் வந்து தயாரித்து வர்த்தகத்தை பெருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வெரானா என்கின்ற இத்தாலியுடைய பையர் ஒருவர் திருப்பூருக்கு வருகை தந்தார். உள்நாட்டு உற்பத்தியை மட்டுமே செய்து விற்று கொண்டிருந்த எங்களுக்கு வெரானா வந்த பின்னால் ஆர்டர்கள் அதிகமாக, மிஷின்களுடைய எண்ணிக்கை தேவை அதிகரித்து விட்டது. ஆகவே உள்நாட்டு தயாரிக்கின்ற சிறிய மிஷின்களை வைத்தே ஓட்டி அதிலேயே பனியனை தயாரித்து ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது அந்த வெரானா வந்து சிட்டி நிட்டிங் என்ற கம்பெனியிலே தான் அவர் இணைந்து கொண்டு அந்த தயாரிப்பை வேகமாக எடுத்து சென்றார்கள். அப்போதுதான் மிஷின்களுடைய தேவை அதிகம் என்று தெரிந்து நான் உடனடியாக லூதியானாவுக்கு சென்று கிடைக்கின்ற மிஷின்களை எல்லாம் வேகத்திற்கேற்ப ஆர்டர் செய்ய வேண்டிய வேகத்திற்கேற்ப பர்ச்சேஸ் செய்ய ஆரம்பித்தோம். நான் செய்கின்ற அதே காலகட்டத்திலேயே நண்பர்கள் சில பேர் என்னோடு வந்து அங்கேயே பர்ச்சேஸ் செய்து வந்து திருப்பூரினுடைய தேவைக்கேற்ப மிஷின்களை அதிகரித்து கொண்டே இருந்தோம். என்னதான் நாங்கள் மிஷின்களை அதிகரித்தாலும் அது போதுமானதாக இல்லை. இந்த போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் புதிய மிஷின்களை வாங்க வேண்டும் என்றும் புதிய நவீனங்கள் தேவை என்றும் தெரிகின்ற போது நான் மீண்டும் லூதியானாவிலே சென்று வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழைய மிஷின்களை அதை நான் பயன்படுத்தப்பட்ட மிஷின்களை நான் வாங்கி வந்து அப்போதுதான் முதல் ஆட்டோ ஸ்டைப்பர் என்ற மிஷினையே நான் அறிமுகப்படுத்தினேன். அதே போல 3 த்ரெட் ஃப்ளீஸ் என்ற மிஷினையும் என்னுடைய காலகட்டத்திலே தான் அறிமுகப்படுத்தப்பட்டது திருப்பூருக்கு. ஆக பல தரப்பட்ட துணிகளை அறிமுகப்படுத்திய பெருமை எங்களுடைய அகில் நிட்டிங் கம்பெனிக்கும் எனக்கும் அதில் நிறைய பங்கு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். துணி உற்பத்திக்கு அடுத்தபடியாக அதை மதிப்பு கூட்டல், அதை வந்து டை பண்றதுல மதிப்பு கூட்டல், அதுல வந்து பிரிண்டிங் பண்றது, அப்புறம் எம்ப்ராய்டரி பண்றது, அதுல வந்து சீக்வன்ஸ் பண்றது, இப்படி ஆடையினுடைய மதிப்பை கூட்டுவதற்கு துணி உற்பத்தியினுடைய தரம் ஒரு வலிமையாக இருக்க வேண்டும். அது அஸ்திவாரம். அப்படிப்பட்ட ஒரு அஸ்திவாரம் போன்ற இந்த துணி உற்பத்தி துறை இன்றைய சூழல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து நவீன தொழில்நுட்ப எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது, உங்களுடைய பார்வையில அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? இல்ல, அதை பற்றி சொல்லணும்னா, நான் இந்த நிலையை எடுத்துட்டு இருக்கிறப்பவே வெளிநாட்டு மிஷின்கள் வந்து புது மிஷின்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு எல்லோரும் அதற்கு தயாராகி கொண்டோம். அப்போது வெளிநாடுகளிலே சென்று நவீனமான மிஷின்களை பல லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மிஷினும் கொடுத்து வாங்குவது என்பது பெரிய வியப்பான காரியமாக இருந்தது. அப்போது சில கம்பெனிகள் அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து உற்பத்தியை துவைக்கணும். உற்பத்தியை என்ன துவைக்கினாலும் மீண்டும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே எங்களுடைய நிட்மா நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வெளிநாடுகளில் இட்மா ஃபேர் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் அழைத்து சென்று ஒவ்வொரு ஃபேரிலும்
நாங்கள் ஒவ்வொரு குரூப்பாக 30 பேர் 40 பேர் என்று கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இட்மா ஃபேர் நடக்கின்ற ஊருக்கு சென்று அங்கே எங்களுடைய செயல்பாடை எங்களுக்கு தேவையான மிஷின்களை தேர்ந்தெடுப்பதிலே நாங்கள் முனைப்பாக இருந்தோம். அதன்படி வந்தது தான் திருப்பூர் தேவைக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு எவ்வளவு துணி வேண்டுமோ, என்னென்ன துணி வேண்டுமோ அத்தனையும் உற்பத்தி செய்கின்ற ஒரு பெரிய போராட்டத்தை நிட்மா எடுத்துக்கொண்டு வேகமாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் வளர்ச்சி ஏற்பட்டது. பின்னாளில் வளர வளர ஏற்றுமதியாளர்களும் தங்களுக்கு தேவையான மிஷின்களை வாங்க ஆரம்பித்தார்கள். இப்போது அந்த வர்த்தகம் என்பது உற்பத்தியாளராக இருந்தவர்கள் மிஷின்களை போடவும், மிஷின் வைத்து ஆப்ரேட் செய்து கொண்டிருந்தவர்கள் ஏற்றுமதியாளராக மாறவும், இப்போது இரண்டும் கலந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருவரும் ஒருவராக உற்பத்தியாளர்களும் இருக்கின்றோம், ஏற்றுமதியாளரும் இருக்கின்றோம். ஏற்றுமதியாளராக இருக்கின்றவர்கள் உற்பத்தி செய்கின்ற பணியிலும் இருக்கிறார்கள். ஆக இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. பாரதத்தின் குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கிற ஜனாதிபதி அவர்களை திருப்பூருக்கு அவர் பதவி காலத்திலேயே திருப்பூருக்கு அழைத்து கொண்டு வந்த பெருமை நிட்மாவையும் அதன் தலைவராகிய தங்களையும் தான் சாரும். எப்படி ஐயா வந்து கனவு காணுங்கள், உறக்கத்தில் வருவதில்லை கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு அந்த கனவு நாயகனை திருப்பூருக்கு அழைத்து கொண்டு வந்த அந்த ஒரு தருணத்தை நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்கிறோம். நிட்மா சங்கம் கட்டுக்கோப்பான சங்கம். எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம், நிர்வாகிகள் எல்லாம் ஒரு கருத்தை எடுத்து விட்டால் அந்த கருத்திலே உறுதியாக நின்று அதை வெற்றியடை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒற்றுமை இருந்த காரணத்தால் 25 ஆண்டுகளை கடந்த நாம் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பெரிதும் விரும்பினார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே தான் வெளி விழாவை கொண்டாடுவதற்காக ஐடெக் ராயப்பாவோடு இணைந்து அந்த வெளி விழா ஆண்டை கொண்டாடுவதற்கு முயற்சிக்கின்ற போது நானும் நம்முடைய அருமை நண்பர் செயலாளர் ராஜாமணி அவர்களும் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்தோம். நம்முடைய 25 ஆண்டு கால உழைப்பு திருப்பூர் மக்களை விழிப்புணர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சி என்பது இந்த நாடே நம்மை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்கின்ற கோணத்திலே பல நாட்கள் நாங்கள் சிந்தித்து எடுத்த முடிவுதான் நாம் அழைப்பது இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை தான் அழைக்க வேண்டும், அவர்தான் சரியான நபர் என்று முடிவெடுத்து அதற்கான நிலையை எடுத்து முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த முயற்சி எங்களுக்கு நியாயமான முயற்சியாக இருந்தது. நியாயமான முயற்சிக்கு அவரும் சம்மதித்து எங்களுடைய நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டார்கள். அவரிடம் பேசியதும் அவர் எங்களுக்கு கொடுத்த பதில்களும் எங்களிடம் கேட்ட கேள்விகளும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எதிரொலித்து கொண்டே இருக்கின்றன. அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க அவரை ராஷ்டிரபதி பவனிலே நானும் செயலாளர் அவர்களும் தான் சந்தித்து அவரோடு பேசினோம். அவரும் ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி அந்த வெள்ளி விழா மிக மிக சிறப்பாக ஒரு வாரம் கொண்டாடப்பட்ட பின்னால் குடியரசுத் தலைவர் வருகை தந்து அந்த விழாவிற்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைத்து கொடுத்தார்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்களை நானும் என்னுடைய செயலாளர் ராஜாமணி அவர்களும் சந்தித்த போது எங்களை உபசரித்தவர் என்ன காரணத்திற்காக என்னை அழைக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது நாங்கள் எவ்வளவுதான் உழைத்து பாடுபட்டாலும் கூட குடத்திலிட்ட விளக்காகத்தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த துறையை பற்றி பேசும்போது அது குன்றிலிட்ட விளக்காக நாடு முழுவதும் எதிரொலிக்கும். ஆகவே நீங்கள் வந்தால் எங்களுடைய தொழில் வளரும், நாடு செழிக்கும் என்று சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், திருப்பூர் என்ற ஊர் சின்ன ஊர், 5000 கோடி ஏற்றுமதியை எட்டிவிட்டோம் என்று சொல்லுகிறீர்களே, எனக்கு பெருமையாக இருக்கிறது. இதுபோல இந்தியாவில் இருக்கின்ற 30 மாநிலங்களும் ஆளுக்கு 5000 கோடியை எட்டினால் 1,50,000 கோடியை இந்தியா எட்டி பொருளாதாரத்திலே வளருமே. ஆகவே உங்களை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு கேள்வியை கேட்டார். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டேபிள் மேலே இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மன் ஆகிய 5 நாடுகள் தயாரித்த பொருட்களை வைத்து அதை நீங்கள் எதை எடுப்பீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றி கேட்கட்டும் என்று சொன்னார். நீங்கள் எதையோ சொல்லுங்கள் ஐயா என்றோம். அவர் சொன்னார், டூல்ஸ் வைத்து சொன்னார். உடனே நாங்கள் சொன்னோம், பார்த்து விட்டு, ஐயா இரும்புல தயாரிக்கிறதுல ஜெர்மன் தான் சிறப்பாக இருக்கும், ஜெர்மன் டூல்ஸ் தான் நல்லா இருக்கும், ஆகவே நாங்கள் ஜெர்மன் டூல் தான் எடுப்போம் என்று சொன்னேன். நாங்கள் 2 பேரும் ஒரு நிமிஷம் மௌனம் காத்துட்டு தான் அதை சொன்னேன்.
அவர் பார்த்தவர் அப்படியே மேலே பார்த்துட்டு ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னார். இங்கே தான் பாயிண்ட்டு. நீங்கள் இந்தியாவுடைய கார்மெண்ட்ஸும் சைனாவும் மற்ற நாடுகளும் லைனாக அடுக்கியிருந்தால் கூட உலக நாட்டில் இருக்கிற வியாபாரிகள் வந்து பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஜெர்மனுடைய ஸ்பேனர் வேணும்னு கேட்டீங்களோ அதே மாதிரி தான் திருப்பூர் பனியன், இந்தியா பனியன் வேணும்னு கேட்கணும். அருமை, எவ்வளவு இதுதான் சரியான தருணம், இதுதான் உங்களை சொல்றேன்னு சொன்னார். அப்புறம் அதை சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாரு, நீங்க 5000 கோடின்னு சொன்னீங்களே, ஒரு கார்மெண்ட்டு என்ன விலைக்கு விற்கிறீங்கன்னு கேட்டார். நான் ஆவரேஜா ஒரு $4 to $5 ஐயா அப்படின்னு சொன்னோம். $5, சரி. அதுல ஒரு டேக் போடுவாங்க இல்லையா அந்த பையர், அது என்ன விலைக்கு போடுவாருன்னு கேட்டார். அது அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலைக்கு போடுவோன்னு சொன்னோம். அவர் சிரிச்சிட்டார். சிரிச்சிட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கன்னார். ஒரு $20-25 இருக்குன்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரின்ட்டார். அப்போ நம்ம நாட்டுடைய ரா மெட்டீரியல் அதை பயன்படுத்துறீங்க, நம்ம நாட்டுடைய உழைப்பு அதை பயன்படுத்துறீங்க, நம்ம நாட்டில் தான் நீங்கள் சாயம் போட்டு தண்ணியை கொண்டு விட்டு பூமி கெடுக்குறீங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கார்மெண்ட்ஸை விற்கிறீங்க. சரி, அந்த டிசைன் நீங்களே போடுவீங்களா அவங்க கொடுப்பீங்க? இல்லைங்கய்யா, சாம்பிள் பீஸ் கொடுத்துருவாங்க. அதைத்தான். ஓ அப்போ டிசைன் உங்களுது இல்லையா? அதில் டேக்கும் பிராண்டும் உங்களுது இல்லை, டிசைனும் உங்களுது இல்லை. ஆனால் ரா மெட்டீரியல் நம்மளுது, உழைப்பு நம்மளுது, நீங்க பண்ற சாய் தண்ணீர் விடுற பூமி நம்மளுது. இவ்வளவும் பண்ணிட்டு $5 நீங்க கொடுக்குறீங்க. அவங்க மூளையை பயன்படுத்தி பிராண்டும் டிசைனையும் வச்சுக்கிட்டு $25 போட்டு வாங்குறாங்க. அப்போ $20 ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கு. அப்போ $5 இத்தனையை கொடுக்குற நம்ம நாடு முன்னேறுமா, $20 அங்க வாங்கி விற்கக்கூடிய அந்த நாடு முன்னேறுமா? இதை யோசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அப்ப சொல்லிட்டு கையை அப்படி வச்சுட்டாரு. நம்ம தலைமுறை டிசைன் டு பிராண்ட், டிசைன் உங்களுதா இருக்கணும், பிராண்ட் உங்களுதா இருக்கணும். அதை வெளிநாட்டுக்கார விரும்பி வாங்கணும். அதுதான் உண்மையான ஏற்றுமதி. இப்ப நீங்க செய்யறதெல்லாம் வெளிநாட்டுக்காரனுக்கு செஞ்சு கொடுக்குற வெண்டாசா இருக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை சொன்னார். எவ்வளவு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு கருத்து பாருங்க. எவ்வளவு யோசனையும் நம்மளை எழுச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு பெரிய ஞானம் உள்ள ஒரு ஆலோசனை. நிர்வாகத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய திருப்பூருக்கு அது ஒரு பெரிய வரலாற்று பதிவாக உங்கள் மூலமாக தான் மாறியது. இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் பொழுது 2-3 முறை செயலாளர் ஐயா பத்தி நீங்க குறிப்பிட்டீர்கள். இன்றைய இளைஞர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு அதற்கான திட்டங்களை வகுத்து ஒரு விழா எடுக்கணும்னாலும், ஒரு பெரிய கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றாலும், அதற்கான காரியங்களில் திட்டம் வகுத்து செயல்பட்டாலும் கூட சில வேளைகளிலே குளறுபடி எல்லாம் நடக்கிறது. ஆனால் அன்று முதல் இன்று வரை குற்ற தோழனாக, உயிர் நண்பனாக, நகமும் சதையுமாக செயலாளர் நீங்களும் இணைபிரியாமல் ஒரு காரியத்தை இளைஞர்கள் மூலமாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு நீங்கள் காரணமாக கருதுவது, இது எல்லார் மனசுல இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு பெருமிதத்தோடு அந்த அழகை ரசித்ததுனாலே நான் கேட்கிறேன். சொல்லுங்க, செயலாளர் பத்தியும் உங்களுடைய கட்டமைப்பு. நிட்மானாவே ஒரு விழா நடந்தாவே ஒரு இராணுவ ஒரு டிசிப்ளினா அதை நேர்த்தியாக, விரைவாக, அழகாக செய்து முடிப்பதற்கு நீங்க என்ன விதமான ட்ரைனிங் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்றத இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, வேற எதுக்காக இந்த கேள்வி நாங்கள் எந்த விதமான ட்ரைனிங்கும் கொடுக்கவில்லை. எங்களிடம் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு பழக்க வழக்கம், எதிலும் நேர்மையும் உண்மையும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அந்த இரண்டும் தான் எங்களை எல்லாம் ஒருமித்த கருத்தோடு இன்று வரை, அன்று முதல் துவக்கிய காலம் முதல் இன்று வரை நிட்மா சங்கம் ஒரு வலிமையாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்களிடம் பாரபட்சமோ ஏற்றத்தாழ்வோ எதுவுமே இல்லை. எல்லோருக்கும் சம மரியாதை கொடுத்து எல்லோருடைய குறைகளும் கேட்டு அவர்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எங்களால் இயன்றவரை செய்து கொடுப்போம். ஆகவே எங்கள் சங்கத்தின் மீது எங்களுடைய அங்கத்தினர்களுக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கிறது. செயலாளர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் கலந்து பேசித்தான் எந்த ஒரு சிறு முடிவை கூட எடுப்போம். தனிப்பட்ட எந்த முடிவையும் எடுத்து யாரும் செய்வதில்லை. ஆகவே எங்களுடைய முடிவு கூட்டு முயற்சி தான். அந்த கூட்டு முயற்சியில் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அண்ணா சொல்லுங்க,
இப்படி ஒரு 47 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை நோக்கி நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இத்தனை ஆண்டு காலம் இந்த சங்கத்தினுடைய ஒரு செயலாளராக, ஏன்னா செயல் தலைவர்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எந்த காரியத்தை எடுத்தாலும், தொழில் வளர்ச்சிக்கான காரியங்கள் எடுத்தாலும், ஆலோசனைகளாக இருந்தாலும், அதை திறம்பட செய்து முடிப்பதற்குரிய உங்களுடைய அனுபவத்தை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த தொழிலுக்கு கிட்டத்தட்ட 1975ஆம் ஆண்டு என்னுடைய 18 வயசுலேயே இந்த தொழிலுக்கு வந்துட்டு பர்டிகுலராக இந்த பின்னாடி துணி உற்பத்தி துறையில் வந்துட்டு என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழிவாய்ப்புகளை உருவாக்கி சென்று கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த பின்னாடி துணி உற்பத்தியாளர்கள் சங்கம் பிசிஎம்ஏங்கிற அமைப்பில் ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் உறுப்பினராக இருந்தால் கூட 2000 வரைக்கும் எனக்கு முன்னோடியாக செயலாளராக மதிப்பிற்குரிய மறைந்த காவிரிதாசன் அவர்கள் தலைவரோட இணைந்து செயல்பட்டு இந்த சங்கத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. தலைவர் குறிப்பிட்டது போல் என்னென்னா, எந்த ஒரு செயல்பாட்டையுமே நிர்வாக குழு முதல்ல வந்துட்டு அந்த விஷயத்தை பேசி, அடுத்து செயற்குழுவில் பேசி, மக்கள் அதாவது இந்த உறுப்பினர்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்து செஞ்சு கொடுக்கறதுங்கிறது எங்களுடைய ஒற்றுமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வயது வித்தியாசம் எல்லாம் பார்க்காம அவருடைய குறைகளை கேட்டறிஞ்சு அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் செஞ்சு கொடுத்ததுனால வந்துட்டு எங்கள் தலைமை பேரில் வந்து எல்லா உறுப்பினர்களுமே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே வந்துட்டு ஒரு இணையாத்தான் இருக்கும் ஒழிய தலைமை அப்படிங்கிற ஒரு வித்தியாசமோ அந்த லாங் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தோடய ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருந்ததுனால எல்லாரும் எங்களோட விரும்பி எங்களுடைய பேச்சு கட்டுப்பட்டதுனால தான் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த காலகட்டத்தில் 2000க்கு அப்புறம் இந்த பொறுப்பில் நான் வந்ததுக்கப்புறம் 2001 லண்டன் பர்மிங்ஹாம்னுடைய சர்வதேச இயந்திர கண்காட்சிகளுக்கு முதல் முறையாக ஒரு நிட்மாவுடைய முன்னெடுப்பில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை கூட்டிட்டு ஒரு பிரயாணம் மேற்கொண்டோம். அந்த பிரயாணம் மிக பிரமாண்டமான முறையில் எல்லாத்துக்கும் வந்துட்டு, ஏன்னா வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருந்த காலத்தில் அது எல்லாத்துக்கும் ஒரு திருப்தியாக இருந்ததுனால அடுத்தடுத்து வரக்கூடிய இட்மா ஃபேர்கள் சர்வதேச இயந்திர கண்காட்சிகளுக்கு ஒவ்வொரு முறையும் போகிற போது ஒவ்வொரு வருஷம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இட்மா ஃபேர் வந்தால் கூட இட்மா ஆசியாங்கிறது இடையில 2 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அது போக வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டுகளில் ஃபேர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அப்படிங்கிற போது எல்லா ஃபேர்களுக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2013 2014 வரைக்கும் வருடம் ஒரு முறை சர்வதேச கண்காட்சிகளாக இருந்தாலும் வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். உள்நாட்டுகளில் நடக்கக்கூடிய கண்காட்சி, இயந்திர கண்காட்சிகள், துணி உற்பத்தி கண்காட்சிகள், இதெல்லாம் எதாக இருந்தாலும் இது பண்ணுவோம். அந்த விதத்தில் 2006 டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அமெரிக்காவில் நடந்த ஒரு மிகப்பெரிய அட்லாண்டாவில் நடந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஏற்றுமதி வர்த்தகத்துக்கு அந்த துறையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு இதுகளை வந்துட்டு அந்த 2006 டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு மேலும் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. அதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு உபயோகமாக இருக்குது. இந்த வரக்கூடிய காலங்களில் பலதரப்பட்ட டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸுக்கு உண்டான துணி உற்பத்தி, அதனுடைய ஆடைகள், இது எல்லாமே வந்துட்டு தயார்படுத்தக்கூடிய அளவுக்கு திருப்பூர் தன்னை தயார்படுத்தி கொண்டது. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கூட்டிகிட்டு போனது. நான் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது எண்ணம் செயலானால் எல்லாம் ஜெயமாகுங்க. அதை எண்ணம் வந்து ஒருத்தருக்குள்ள மட்டும் இருந்தா பத்தாது. இப்ப அண்ணனுக்குள்ள ஒரு தலைவருக்குள்ளாக உருவாகிற எண்ணம் அதனுடைய செயல் தலைவருக்கு, அதன் மூலமாக அந்த உறுப்பினர்களுக்கு, ஒட்டுமொத்த தொழில்துறையினருக்கு அந்த எண்ணம் செயலாக மாறும் பொழுது, நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம திருப்பூர்ல தான் பயன்படுத்துறோம். மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் ஆடைகள், இப்படி நிறைய வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் பலதரப்பட்ட துறைகள். அன்றைக்கே நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணித்து அந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை பரப்பி இருக்கிறீர்கள். ஆகவே எப்பேற்பட்ட சூழலையும் அந்த வர்த்தகமாக மாற்றுவதற்கு நீங்கள் உங்களை போன்ற தலைவர்களுடைய முயற்சி தான் துணையாக நிற்கிறது. இந்த மேன்மேட் ஃபைபரை 35 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பயன்படுத்தி, ரிலையன்ஸ் கம்பெனி எப்போ அந்த உற்பத்தியை துவக்கினாங்களோ அப்பவே திருப்பூர் வந்த ரிலையன்ஸ் கம்பெனி ஃபேர்ல அகிலும் ரிலையன்ஸும் சேர்ந்து தான் ஃபேரே பண்ணோம். 35 ஆண்டுகள். ஆமா, பாலிஸ்டர் யானை வச்சு பயன்படுத்துறது எப்படி, விஸ்கோஸ் யானை வச்சு நெட்டிங் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் திருப்பூருக்கு அறிமுகப்படுத்தினதுல அகில் நெட்டிங் மில்ஸுக்கு ரொம்ப உரிமை உண்டு. அதே மாதிரி டிசைன்கள், அது 4 ட்ராக் டிசைனா இருந்தாலும்,
கம்ப்யூட்டர் டிசைனாக இருந்தாலும் எந்த டிசைனாக இருந்தாலும் அந்த நாட்டு மிஷின்களை போய் நான் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து அந்த மிஷின்களை எல்லாம் எங்கள் அறிமுகப்படுத்தி அந்த டிசைனை எடுத்து சாம்பிளை நான் ஃப்ரீயாகவே 25 வருஷம் கொடுத்தேன் எல்லாருக்கும். எல்லா எக்ஸ்போர்ட்டருக்கும் பையர் வர்றாங்கனாக்கா அகிலில் வந்து சாம்பிள் வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் எங்களுக்காக இதே இல்லை, உற்பத்தி பண்ணுவோம், சாம்பிளை ஃப்ரீயாக காசு கொடுத்துட்டே இருப்போம். அப்படித்தான் திருப்பூரில் காரணம் தொழில் வளரணும், திருப்பூர் வளரணுங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே எங்கள் உள்ளத்தில் இருந்ததுனால தான் அந்த சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆக திருப்பூரில் பாலிஸ்டர் பயன்படுத்தினதும் முதல்ல நாங்கள் தான் பயன்படுத்தினோம். அது மட்டுமல்ல, டர்ரிகர் சொல்கிற மிஷின்களை, வெள்ளூர் ஃபேப்ரிக்ஸு, போலார் ஃப்ளீஸு போன்ற பலதரப்பட்ட துணிகளை, பலதரப்பட்ட டிசைன்களை எங்கள் குரூப்பில் தயார் பண்ணி அந்த காலத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே சாம்பிள்ஸ் கொடுப்போம். அதில் எங்களுக்கு ஒரு பெருமை என்னன்னாக்கா, அகிலில் போனால் எந்த துணி எந்த ஆர்டர் வந்தாலும் அங்கே போய் சாம்பிள் வாங்கிட்டு வந்து காட்டிட்டா பையர்கிட்ட காட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு திரும்ப ஆர்டர் வருமா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் கவலையே படுறதில்ல. சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல நான் விடாமுயற்சியோடு பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்கள் நிட்மா மெம்பர்களை கிட்டத்தட்ட எல்லா மெம்பர்களையுமே ஓரளவுக்கு ஒவ்வொரு முறையும் 30 பேர் 40 பேரை கூட்டிகிட்டு எல்லா நாடுகளுக்கும் உலகம் பூரா சுற்றி காட்டினோம். அதில் எங்களுக்கு ஒரு பிரமிப்பு எங்கே கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் தான் எங்களால் பார்க்கும்போது நாம் இன்னும் எவ்வளோ தூரம் அவங்கள அளவுக்கு போகிறதுக்கு ரீச் பண்ண வேண்டியது இருக்குதுங்கிறத பார்த்தோம். சைனாவோட உற்பத்தியும் அங்கே இருக்கிற மக்களுடைய சுறுசுறுப்பும் எங்களை வியக்க வச்சது மற்ற நாடுகளை காட்டிலும். ஆகவே சைனா வந்து நம்மளுக்கு முன்னோடியாக தான் போயிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் பங்களாதேஷ்க்கு கிளாத் ஆர்டர் பண்ணும்போது ஒரு 3 பேர் பண்ணிட்டு இருந்தோம். அதில் அகில் கார்மெண்ட்ஸ் நானும் ஒருத்தன், சில்க் நெட்டிங் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இங்கேருந்து துணியை வாங்கி போய் தான் பங்களாதேஷில் யான் சிண்டிகேட் அப்படிங்கிற கம்பெனி, ஒய்எஸ்எல் கம்பெனி தான் எங்கிட்ட இருந்து வாங்குவாங்க. வாங்கி கல்கட்டாவில் போய் அங்கிருந்து பங்களாதேஷ்க்கு அனுப்பிச்சு பங்களாதேஷில் அப்போ தான் துணியை துவக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க நம்மளோட 5 மடங்கு உயர்ந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த தொழில நம்ம காட்டின ஆர்வமும் அரசு காட்டின ஆர்வமும் இன்னும் போதாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து நேயர்கள் அறியும்படியா, தொழில்துறையினர் அறிந்து கொள்ளும்படியா பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனா நாளைய தலைமுறை வரும் காலத்தினுடைய இளைஞர்கள் தொழில வந்து ஈடுபடணும், பின்னலாடை தொழில ஈடுபடணும், உற்பத்தியில ஈடுபடணும், உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு தலைவராக, ஒரு மூத்த தலைவராக தாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரையும் ஆலோசனை என்னென்ன? ஜவுளித்துறை என்பது மிகப்பெரிய துறை. விவசாயத்துக்கு அடுத்து அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற துறையும் இதுதான். அதில் நாம் கார்மெண்ட் உற்பத்தி என்கின்ற ஒரு சிறிய பகுதியை செய்து கொண்டிருந்தோம். அதுவும் அதிகமாக காட்டன் பேஸ்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மேன்மேட் ஃபைபர் யூஸ் பண்ணி பண்ணுறத அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இது போதாது, குறிப்பாக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் நம்ம கால் பதிக்கணும். ஏகப்பட்ட டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸுடைய வெரைட்டிஸை வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு தேவையானதை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது டிஃபென்ஸுக்காக இருந்தாலும் சரி, ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல்ஸாக இருந்தாலும், மெடிக்கலாக இருந்தாலும் இருக்கும். இப்படி இன்னும் நேரம் இல்லை, இன்னவராக இருக்குது. ஆனால் குறிப்பாக நம்மளை பாதித்தது கொரோனா தாக்கம் வந்துருச்சு. கொரோனா தாக்கம் வரும்போது பிபி கிட்டும் மாஸ்க்கு கூட நம்மளால் உடனே தயார் பண்ணுற அளவுக்கு இல்லை. டெக்ஸ்டைல் செக்ரட்டரி வந்து என்ன இதெல்லாம் தயார் பண்ணலையான்னு கேட்குறாரு. அப்போ தான் நான் சொன்னேன் செக்ரட்டரிகிட்ட, 2006 அமெரிக்கா அட்லாண்டாக்கு போயிட்டு வந்தோம். அமெரிக்காவில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ஃபேருக்கு போயிட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் பல கடிதம் எழுதினேன், இதில் கவனம் செலுத்துக்கான்னு எழுதினேன். 2008 அப்துல் கலாம் 2வது முறையாக கூட்டிகிட்டு வந்தான் திருப்பூருக்கு. அப்போ அப்துல் கலாம் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டே டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸோட துவக்கமாக இருக்கட்டும் இன்றைய நாள் என்று கூட பேசினேன். ஆனால் அரசனுடைய செவிகளுக்கெல்லாம் அதெல்லாம் போய் சேரலை. இப்போ வந்து நீங்கள் திடீர்னு இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அவர் இப்போ வேணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் தூத்துக்குடியில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னார். பட் காலங்கள் தாண்டிடுச்சு. ஆனாலும் இப்போ தேவை என்னென்னா, அடுத்தது வர இளைஞர்கள் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸுங்கிற ஒரு பெரிய துறை இருக்குது. அதில் பல விதமான உற்பத்திகள் பண்ணலாம். பல நாட்டு பொருள்களை நம்ம நாடு வாங்கிட்டு இருக்குது. அதுகளை கண்டுபிடிச்ச அரசாங்கம் அதையெல்லாம் இங்கே உற்பத்தி பண்ணணும். இந்த கார்மெண்ட் உற்பத்திங்கிற ஒன்று மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதுகளை பண்ணும்போது இன்னும் நம்முடைய தொழில் வளரும். திருப்பூரில் இன்னும் நிறைய தொழிலதிபர்கள், விதவிதமான தொழிலதிபர்கள் புது விதமான துணிகளையும் மற்ற பொருட்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மருத்துவத்துக்கு மிக மிக அவசியம். ஆகவே டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். மிக்க மகிழ்ச்சி. என்ன ஒரு 50 ஆண்டுகளுக்குரிய தகவல்களை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக எப்படிலாம் இந்த தொழில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக மாத்திரமல்ல
ஆணித்தரமாக நீங்கள் எப்படியெல்லாம் செயல்படுத்தி இந்த தொழில் வளர்ச்சிக்கு உதவினீர்கள் என்பதை மிக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இன்றைய தொழில்துறையினை தெரிந்து கொள்வதற்காக பகிர்ந்தமைக்காக நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி.